நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 67. காகவனம் என்று அழைக்கப்பட்ட அந்த சிற்றூர் 300 மூங்கில் இல்லங்களும் நடுவே வட்ட வடிவமான மன்றுமுற்றமும் கொண்டிருந்தது. ஊரை வளைத்து சென்ற முள்மரவேலிக்கு நடுவே கன்றுகள் சென்று வருவதற்கான வலப்பக்க வாயிலும் மானுடரும் வண்டிகளும் செல்வதற்கான இடப்பக்க வாயிலும் இருந்தன. வலப்பக்க வாயிலில் புகுந்த காலடி பாதை வளைந்து சென்று ஊரின் பின்புறம் இருந்த குறுமரங்களால் ஆன சோலையை அடைந்தது. அதற்குள் கன்றுகளை கட்டும் தொழுவங்கள் அமைந்திருந்தன. இடப்பக்க வாயிலை அடைந்த வண்டி பாதை ஊரை வளைத்து சென்ற 3 ஆள் உயரமான அகழிக்கு மேல் போடப்பட்ட மரப்பாலத்தின் மேல் ஏறி உள்ளே சென்று முற்ற மன்றில் முடிந்தது. மன்ற நடுவே நின்றிருந்த தொன்மையான அரச மரத்தினடியில் குலத்தலைவரும் குடிமூத்தாரும் அமர்ந்து நெறியுசாவும் மேடை அமைக்கப்பட்டிருந்தது. இல்லங்களுக்கு நடுவே பிரிதொரு சிறிய முள்வேலியால் காக்கப்பட்ட குலத்தலைவரின் 3 அடுக்கு மூங்கில் இல்லம் அமைந்திருந்தது. அதன் மேல் அவர்களின் குடிமுத்திரையான ஆளிலை பொறிக்கப்பட்ட கொடி பறந்தது. 1 ஆள் உயரத்திற்கு மண் குவித்து மேலே 3 ஆள் உயரத்திற்கு முள்மரம் நட்டு அமைக்கப்பட்ட அவ்வேலியின் 4 மூலைகளிலும் தேக்கு மரங்கள் நடப்பட்டு அவற்றின் உச்சியில் பரன் கட்டப்பட்டு காவல் மாடம் அமைக்கப்பட்டிருந்தது. அவற்றில் எந்நேரமும் காவலர் 2 தொலைத்தேரும் அம்புகளும் நீள் வில்லுமாக அமர்ந்திருந்தனர். புல்வெளியை கடந்து அவர்களின் வண்டி வருவதை கண்டதும் கிழக்கு வாயிலின் அருகே இருந்த காவல் மாடத்தின் உச்சியில் நின்றிருந்த வீரன் கொம்பை முழக்கினான். பிற 3 காவல் மாடங்களிலிருந்தும் கொம்புகள் எழுந்தன. வயலுக்கு வெளியே 4 குடி வீரர்கள் கையில் தோதகத்தி மரம் செதுக்கி செய்த நீண்ட ஈட்டிகளுடன் தோன்றினர். அவர்களுக்கு காவலாக சற்று பின்னால் 4 வில்லேந்திய வீரர்கள் வந்தனர். சண்டனும் கிருதனும் தங்கள் கையில் இருந்த முழவுகளை தலைக்கு மேல் தூக்கி விரல்களால் மீட்டி ஓசை எழுப்பினர். சூதர் வருகைக்குரிய குழு அது. அந்த முழவோசை கேட்டதும் காவலர்கள் விரைவு தணிந்து உடல் இயல்பு நிலை கொள்ள காத்து நின்றனர். உடலுக்கு இயல்பு நிலை என்பது கோணல் நிலையா என பைலன் எண்ணிக்கொண்டான். அவர்கள் நேர்கொண்ட உடலுடன் சீரடிகளுடன் இரும்பு பாவைகள் போல அதுவரை வந்தனர். அது பயின்று உருவாக்கிய இறுக்கம். அவன் ஒவ்வொரு உடலாக நோக்கினான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணல் கொண்டிருந்தன. அந்த கோணல் எங்குள்ளது? அவர்களின் இயல்பிலா? அவ்வாறென்றால் அவர்களின் உள்ளத்தில் உள்ளதா? அது எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் அது இருக்குமா? அதோ அவன் இடையில் வலக்கை வைத்து சற்றே இடக்கால் வளைத்து நிற்கிறான். இன்னொருவன் அருகே மார்பில் கை கட்டி முதுகை வளைத்து நின்றிருக்கிறான். உடலில் எப்பகுதி கோணலாகிறது என்பதை கொண்டு அவர்கள் எவ்வகைப்பட்டவர்கள் என சொல்லும் நிமித்திக முறை உள்ளதா? உடல் நிமித்திகர் இதை அறிவார்களா என்ன? மறுக்கணமே அவன் புன்னகையுடன் அக்கோணலை கொண்டு அவர்களுக்குரிய தெய்வமேதென்று சொல்லும் ஒரு மெய்யியல் உருவாக கூடுமா என எண்ணினான். நீ இடப்பக்கம் கோணல் கொண்டிருக்கிறாய். உனக்குரியது அதர்வம். வலப்பக்கம் கோணலாகிய உனக்கு யஜுர். நடுவளைந்த உனக்கு ரிக். அதிலும் உன் தோள் சரிந்துள்ளது. ஆகையால் உன்னுடையது கரிய கிளை. எந்த வேதமும் இல்லாதவர் யார்? முற்றிலும் நிகர்நிலை கொண்டவர்களா? அவன் புன்னகைப்பதைக் கண்டு மலைப்பகுதியின் சிற்றூர்கள் சிறிய அரசுகள் போலவே இயங்குகின்றன என்றான் கிருதன். இங்கு வரி கொள்வதற்கு மட்டுமே அரசென்று ஒன்று வந்து தொடுகிறது என்றான் சண்டன். கிருதன், ஆம், அதுவும் நன்றே. அரசு அங்கு நிகழ்த்தும் வேள்வியில் இவர்களுடையதென ஒரு பிடி அரிசி சென்றாலும் அந்நலன் இவர்களுக்குரியதல்லவா? எத்தனை தனித்து காட்டுக்குள் வாழ்ந்தாலும் வான்மழை அனைவருக்குமாகவே பெய்கிறது. மழை கொணரும் வேதம் அனைவருக்கும் உரியதே என்றான். சண்டன் புன்னகைத்தான். உக்ரன், ஏன் அத்தனை பேரும் வளைந்து நிற்கிறார்கள் என்றான். பைலன் திடுக்கிட்டான். காற்று வீசும் போதுதான் செடிகள் இப்படி வளையும் என்று உக்ரன் சுட்டி காட்டினான். அங்கே கண்ணுக்கு தெரியாத காற்று வீசுகிறது. பைலன் சிரித்தபடி, ஆளுக்கொரு காற்றா என்றான். ஒரே காற்றுத்தான். அவர்களின் வேரும் கிளைகளும் தான் வேறு வேறு என்றான் உக்ரன். கிருதன், இப்படித்தான் வாயில் வந்ததை உளறுவான். அவன் யாரை சொல்கிறானோ அவர்களை நோக்கி கையை வேறு சுட்டுவான். இவனால் தான் நான் ஒரு நாள் கழுவிலேறி அமரப்போகிறேன் என்றான். வண்டிக்குள் இருந்த அவன் அன்னை சுதை, அவன் பொருள் இல்லாமல் சொல்வதில்லை, நமக்குத்தான் புரிவதில்லை என்றாள். உன்னை போன்ற கரிய காட்டுப்பெண்ணை அணைந்த போது லோமஹர்ஷ்ணருக்கு சற்றே கிறுக்கு பிடித்திருக்க வேண்டும்.
அந்த கிறுக்கு தான் இப்படி தனியாக பிரிந்து வந்து பிறந்திருக்கிறது என்றான் கிருதன். தந்தையே, கிறுக்கு தொற்றக்கூடியதா என்றான் உக்ரன். இல்லை, இருந்தால் எனக்கு தொற்று இருக்குமே என கிருதன் பல்லை கடித்தபடி சொன்னான். அவர்கள் அவ்வூரின் வாயிலை அடைந்ததும் கிருதன் கைகளை தலைக்கு மேல் தூக்கி, என் பெயர் கிருதன், தொல்சூதர் மரபான மாயூரத்தில் சகரன் மைந்தனாக பிறந்த பாடகன். வண்டிக்குள் என் மனையாட்டி இருக்கிறாள் என்றான். அவள் கருவுற்றிருப்பதனால் நடக்க முடியவில்லை. திரும்பி சண்டனை சுட்டி காட்டி, அவர் பாசுபத நெறி கொண்ட சூதர், அவர்கள் அயலூர் வைதிகர், கல்வி தேடி நிலம் பெயர்பவர் என்றான். சுதை தன் பெரிய வயிற்றுடன் மெல்ல இறங்கினாள். பைலனும் சுமந்துவும் வைசம்பாயனனும் ஜெய்மினியும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டதும் ஊர்காவலர் முகங்கள் மாறின. அவர்களின் தலைவன், நீங்கள் இங்கெழுந்தருளியது எங்கள் சிற்றூரை அருள் கொள்ளச் செய்கிறது அந்தணர்களே என்றான். திரும்பி அருகே நின்ற இன்னொருவனிடம், அந்தணர்கள் என ஊர் தலைவரிடம் சொல் என்று ஆணையிட அவன் உள்ளே ஓடினான். வருக, தங்கள் கால்களால் எங்கள் ஊர் பொலிக என்று அவன் நால்வரிடமும் சொன்னான். ஆனால் ஐயத்துடன் அவன் விழிகள் ஜெய்மினியின் தோள் மேல் இருந்த உக்ரனை பார்த்து கொண்டிருந்தன. பின்னர், அவருக்கு இன்னமும் மெய்யணிவு சடங்கு செய்யப்படவில்லையா என்றான். ஜெய்மினி புரியாமல், சூதர்களுக்கு 12 வயதில்தானே அணைநூல் அளிப்பார்கள் என்றான். அவன் மேலும் குழம்பி, வடபுலத்து அந்தனர் இத்தனை கரிய நிறம் கொண்டிருப்பதில்லை என்றான். இவன் அந்தணன் அல்ல, சூதன் என்றான் ஜெய்மினி புரிந்து கொண்டு. கிருதன் பதறியபடி, ஆம், அவன் என் மைந்தன். என் மனைவிக்கு முனிவராகிய லோமஹர்ஷ்ணரில் பிறந்தவன். உக்ரசிரவஸ் சௌதி என்பது அவன் பெயர். அவர்கள் ஒரு கணம் சொல்லெழுந்தவர்களாக நோக்கினர். அந்தனர் மேல் அமர்ந்து பயணம் செய்யும் முதல் சூதனை பார்த்திருக்கிறார்கள். அவர்களின் உலகம் இடிந்து சரிந்து மீண்டும் எழுந்து அமைய சற்று நேரமாகும் என்றான் சண்டன் சிரித்தபடி. காவலர் முதல்வன் பெருமூச்சு விட்டு, வருக என்றான். கிருதன், கீழிறங்கு கரியா, உன்னை இவ்வண்ணம் கண்டால் ஊர் தலைவர் என்ன சொல்வார் என்று அறியேன் என்றான். ஜெய்மினி, அவன் தனக்குரிய ஊர்தியிலேயே செல்கிறான் சூதரே, அமைதி கொள்க என்றான். ஊர் தலைவர் உள்ளிருந்து மேலாடையை எடுத்து சுற்றி கொண்டு ஓடி வந்தார். அதை அவர் விரைந்து பெட்டியிலிருந்து எடுத்திருக்க வேண்டுமென அதில் வீசிய தாழம்பூ பொடியின் மனமே காட்டியது. கை கூப்பியபடி, வருக வருக, அந்தனர் காலடி படுவதனால் எங்கள் ஊரில் அறமும் கல்வியும் செழிக்கட்டும். சூதர் சொற்களினூடாக மாவீரரும் பத்தினியரும் தவமுனிவரும் தேவரும் தெய்வங்களும் எங்கள் ஊரில் குடியேறட்டும். அவர் ஜெய்மினியின் மேல் அமர்ந்திருக்கும் உக்ரனை திட்டமிட்டு விழி தவிர்ப்பது தெரிந்தது. முன்னரே அவருக்கு சொல்லப்பட்டு விட்டதே என்று ஜெய்மினி உணர்ந்து கொண்டான். அக்குடியின் ஆண்களும் பெண்களும் அவருக்கு பின் வந்து கூடினர். பெண்கள் குடங்களில் மஞ்சள் கரைத்த நீருடனும் குடலைகளில் மலர்களுடனும் வந்தனர். அவர் குடங்களில் இருந்த நீரை எடுத்து வைதிகர் மூவரின் கால்களையும் கழுவினர். ஜெய்மினி உக்ரனை இறக்கிவிட்டான். குலத்தலைவர் ஜெய்மினியின் கால்களில் மஞ்சள் நீரூற்றிவிட்டு விழி விலக்கி கொண்டார். ஜெய்மினி ஊர் தலைவர் ஒரு பெண்ணிடம் திரும்ப கொடுத்த சுரை குடுக்கையை தான் வாங்கி மஞ்சள் நீரை அள்ளி உக்ரனின் கால்களில் விட்டு தானே கழுவினான். ஊர் தலைவரின் கழுத்தில் தசைகள் இழுபடுவதை காண முடிந்தது. 3 பெண்கள் சுடர், நீர், அரிசி, மலர், பொன் என 5 மங்களங்களை காட்டி அவர்களை வரவேற்றனர். பிறர் அரிமலர் தூவி வாழ்த்துரைத்தனர். குரவையோசை சூழ்ந்து ஒலித்தது. அவர்கள் தங்களுடன் அழைத்துச் சென்றமையால் உக்ரனும் அந்த வாழ்த்துக்களுடன் உள் நுழைந்தான். கிருதனும் அவன் மனைவியும் தொடர்ந்து சென்றனர். 2 காவலர் அவர்களின் வண்டியை அப்பால் கொண்டு செல்ல, இறுதியாக சண்டன் தன் தோல் மூட்டையுடனும் முழவுடனும் நுழைந்தான். ஊர் தலைவர் அவர்களை அழைத்துச் சென்று மன்று நடுவே நின்றார். தாங்கள் தங்குவதற்காக குடில்கள் ஒதுக்கப்படுகின்றன அந்தணர்களே. அந்தணர் தங்கும் பொருட்டு இங்கே குடில் ஒன்று உள்ளது. ஆனால் அந்தணர்கள் இங்கு வந்து 10 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிறது. ஆகவே குடில் சற்று தூசடைந்துள்ளது. பெண்டிர் அதை சீரமைத்து கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரம் பொறுங்கள் என்றார். திரும்பி சண்டனிடம், சூதர்கள் தங்குவதற்கு அப்பால் குடில்கள் 2 உள்ளன. அவை உழவுப் பொருட்கள் போட்டு வைக்க இப்போது பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்து அகற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சித்தமாகிவிடும். இவன் எங்களுடன் தங்குவான் என்றான் ஜெய்மினி. ஊர் தலைவர் அதை கேட்காதவர் போல் இருந்தார். நாங்கள் உரிய ஆசிரியரை தேடி செல்லும் மாணவர்கள். இங்கு 1 நாள் மட்டுமே தங்குவதாக உள்ளோம்
என்றான் பைலன். இப்போது எங்கள் மெய்யாசிரியராக வழிகாட்டி அழைத்து செல்பவர் இவர். ஊர் தலைவர் அதையும் கேட்டதாக காட்டிக்கொள்ளவில்லை. அந்தணர்களே, இங்கே எங்கள் குலத்தின் சிறார் எண்ணும் எழுத்தும் பயில்கிறார்கள். அவர்களுக்கு சொல்முறை செய்ய அந்தணர் வேண்டும். பல்லாண்டு காலமாக இங்கே அந்தணர்களை கொண்டு வர முயல்கிறோம். எவரும் இத்தனை தொலைவுக்கு வருவதில்லை. உங்கள் கையால் மெய்ச்சொல் பெற்றால் அவர்களின் சித்தம் தெளியும் என நினைக்கிறேன் என்றார். ஆம், அது எங்கள் கடமை என்றான் வைசம்பாயனன். காகவனத்தின் முற்றத்தில் நடுவே மன்றெறி மூட்டப்பட்டது. தழல் எழுந்து இருளுக்குள் ஆட சூழ்ந்திருந்த இல்லங்கள் நிழல் திரையென ஆடின. ஊர் தலைவரும் குடிமூத்தாரும் கரிய கம்பளி ஆடைகளை போர்த்தியபடி வந்து எரியருகே இடப்பட்ட மனைகளில் அமர்ந்தனர். ஊரார் ஒவ்வொருவராக கம்பளிகளும் மர உரிகளும் கொண்டு உடல் மூடி வந்து அமர்ந்தனர். சற்று நேரத்தில் அந்த முற்றமே முழுமையாக நிறைந்தது. குழந்தைகள் முதல் வளையமாகவும் ஆண்கள் அடுத்த வளையமாகவும் அமர்ந்திருக்க, இடப்பக்கத்தில் பெண்கள் தனியாக அமர்ந்தனர். 4 பேர் பெரிய மரக்குடுவையிலிருந்து அவர்களுக்கு கொதிக்கும் சுக்கு நீரை மூங்கில் குவளைகளில் அளித்தனர். அனைவருமே ஊனுடன் உணவுண்டு நிறைந்திருந்தனர். சிலர் அப்போதே மெல்லிய துயிலில் எடை கொண்ட தலையுடன் ஆடினர். குழந்தைகள் விழி சொக்கி அன்னை மடிகளில் தலை சாய்த்தன. கிருதனும் சண்டனும் தங்கள் முழவுகளுடன் வந்தனர். அவர்கள் நெருப்பருகே வந்து குலத்தலைவரை வணங்கியதும் அவர், அந்தணர்கள் எங்கே என்றார். அவர்களின் சடங்குகள் சில முடியவில்லை, வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் சண்டன். அவர் உக்ரனை பற்றி பேச விரும்புகிறார் என தெரிந்தது. ஆனால் அவரை ஏதோ ஒன்று தடுத்தது. அப்பால் அந்தணர் குடில்களின் அருகே பேச்சொலியும் சிரிப்பும் கேட்டது. அங்கு அவர்களுக்கு குறையென ஏதுமில்லை அல்லவா என்றார் ஊர் தலைவர். நன்று என்றனர் என்றான் சண்டன். உக்ரனின் குரல் உரக்க கேட்டது. உங்கள் மைந்தனுக்கு மிக கூரிய குரல் என்றார் குலத்தலைவர். அதன் பொருட்டே அவனுக்கு அப்பெயர் இடப்பட்டது என்றான் கிருதன். அவர் முகம் சுளித்து திரும்பிக் கொண்டார். 4 நடந்து வந்தனர். இம்முறை வைசம்பாயனின் தோள் மேல் உக்ரன் இருப்பதை ஊர் தலைவர் கண்டார். அறியாமலேயே அவர் விழி திரும்பி சண்டனை பார்த்துவிட்டு விலகியது. கிருதன் தாழ்ந்த குரலில், என்ன நிகழ்கிறதென்றே தெரியவில்லையே என்றான். என் மனைவி சொன்னால்தான் கொஞ்சம் கேட்பான். அவன் பயண களைப்பில் படுத்து விட்டாள். எனக்கு உண்மையிலேயே அச்சமாக இருக்கிறது சண்டரே. நீராவது அவனிடம் கொஞ்சம் சொல்ல முடியுமா என்றான். சண்டன் புன்னகை மட்டும் செய்தான். ஊர் தலைவர் வேறு பக்கம் நோக்கியவராக, மைந்தருக்கு உலக முறை தெரியாது, கற்றுத்தருவது பெற்றோரின் கடன் என்றார். கிருதன், நான் கற்றுத்தர ஏதுமில்லை தலைவரே. அவன் தேவைக்கு மேல் கற்றுக்கொண்டவன். நாகக்குஞ்சுக்கு நஞ்சதிகம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்றான். அவர்கள் அருகே வந்து ஊர் தலைவரை வணங்கிவிட்டு அமர்ந்தனர். உக்ரன், நாம் இப்போது பாடப்போகிறோமா என்று ஆவலுடன் கிருதனிடம் கேட்டான். நான் பாடப்போகிறேன், நீ சென்று அமர்க என்று எரிச்சலுடன் கிருதன் சொன்னான். நானும் பாடுவேனே என்றான் உக்ரன். ஊர் தலைவர் எரிச்சலுடன், நாங்கள் இங்கு புராணமும் கதையும் கேட்டு மெய்யுணரும் பொருட்டு அமர்ந்திருக்கிறோம், குழவிச்சொல் கேட்டு மகிழ்வதற்காக அல்ல என்றார். உக்ரன், குழவிச்சொல்லில் மெய்யுணர முடியாதா உங்களுக்கு? நீங்கள் விரும்பும் கதையை சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். என்ன இது என்றார் ஊர் தலைவர். அவனுக்கு எல்லா கதையும் உளப்பாடமாக தெரியும். அவன் நினைவு திறன் ஏதோ தீய தெய்வத்திற்குரியதென்றே நான் அஞ்சுவதுண்டு என்றான் கிருதன். ஊர் தலைவர், ஆனால் என ஏதோ சொல்ல முயல கிருதன். அவன் பல தருணங்களில் முற்றிலும் புதிய கதைகளையும் சொல்கிறான். அக்கதைகளை நூல் தேர்ந்தோர் கூட சொன்னதில்லை. ஆனால் அவற்றை கேட்பவர்கள் அவை நூலுக்குரிய கதைகள் என்றே சொல்கிறார்கள். சென்ற பிறப்பில் இவன் கதைகளை ஆண்ட மாமுனிவனாக இருக்கக்கூடும் என்று ஒரு அயலகச் சூதன் ஒரு முறை சொன்னான். ஒன்று மட்டும் சொல்கிறேன் தலைவரே, இவன் சொல்லும் எச்சொல்லுக்கும் நான் பொறுப்பல்ல. நான் இவனுக்கு கற்பித்ததெல்லாம் மொழியை மட்டுமே. ஊர் தலைவர் அவனையே நோக்கி சில கணங்கள் இருந்தார். பின்னர், இவ்வணல் எதன் வடிவம் என்று சொல் குலத்தலைவரே. முதன்மை பருப்பொருட்கள் 3: அனல், நீர், மண். வானம் என்பது பருப்பொருட்களின் இன்மை நிலை. அவ்வின்மையின் நீரோ நிலமோ அனலோ அமைக்கும் அசைவையே காற்று என்கிறோம் என்றான் உக்ரன். முப்பெரும் பருப்பொருட்களும் 3 முதல் இயல்புகளின் பரு வெளிப்பாடுகள். மாறா நிலை இயல்பு கொண்ட நிலம் தமஸ், அதை ஆளும் நீர் சத்வம், அதன் மேல் எரிந்தெழும் அனல் ராஜசம்.
வைசம்பாயனன். இதை நான் இதுவரை கேட்டதே இல்லை. ஜெய்மினி. இது தொல் பிராமணங்களில் ஒன்றான கிருஷ்ணபதத்தில் வரும் ஒரு பாடலின் பொருள். நீ இதை எப்படி கற்றாய் என்றான். நான் காட்டின் விளிம்பில் நின்றிருந்த போது சிவந்த சிறகுகளும் கரிய தலையும் கொண்ட பறவை ஒன்றை கண்டேன். அது சென்றமர்ந்து எழுந்த இடங்களிலெல்லாம் மணல் பற்றி எரிந்தது. அப்பறவையை கை நீட்டி அருகே வரவழைத்தேன். என் கைகளில் அது வந்து அமர்ந்தது. என் நாவில் தன் வெண்ணிற அலகால் தொட்டது. அப்போது இவை அனைத்தும் எனக்கு தெரிய வந்தன என்றான் உக்ரன். வியப்புடன் எழுந்து, அந்த பறவையின் பெயர் அனலை. அக்னிக்கு கிரௌஞ்ச பறவை ஒன்றில் பிறந்தது அது. அக்கதை தேவலரின் புராண கதா கௌமுதியில் உள்ளது என்றான் பைலன். இக்கதைகளை இவனுக்கு எவர் கற்பித்தார்கள்? கிருதன் அச்சத்துடன், நான் ஒன்றும் அறியேன் அந்தணர்களே. இந்த மூடன் இப்படி பல கதைகளை சொல்லி எங்கு சென்றாலும் என் அன்னத்தில் மண்ணிடுகிறான். அடே, வாயை மூடு. சென்று உன் அன்னை அருகே படுத்து துயில் போ. சண்டன். மேலே சொல் மைந்தா என்றான். பொருள் என்பது ஒரு வெளிப்பாடு மட்டுமே என்றான் உக்ரன். அப்பால் கருத்து என்றும் இப்பால் பொருள் என்றும், அறிதலில் இயல்பென்றும் அறிய முடியாமையில் முடிவிலி என்றும், தன்னை வெளிப்படுத்தும் ஒன்றின் ஒரு முகம். நிலமென்று நின்ற நேர்நிலை பிரம்மன். அதில் செயலென்று எழுந்த அனலே சிவன். அமைந்த நீரின் தன்மையே விஷ்ணு. நிலத்திலும் நீரிலும் உரைகிறது அனல். தழல்தலென்றும் எரிதலென்றும் வெம்மை என்றும் ஒளி என்றும் இங்கு நின்றிருப்பதை ருத்ரம் என்றது தொல்வேதம். அனைத்தையும் உண்டழிக்கும் அதன் நாக்கு திகழும் சுடலையில் அதை ருத்ரன் என்று அமர்த்தினர் முன்னோர். அறிக, செம்மையெல்லாம் ருத்ரம். குருதி ஒரு ருத்ரன், செங்காந்தள் மலர் ஒரு ருத்ரன், செம்புலத்து மண் ஒரு ருத்ரன். 16 ருத்ரர்கள் ஆள்கிறார்கள் புவியை. அவையோரே, அலகிலா பெருவெளியை ஒரு சிதை என்றாக்கி நின்றறிவது மகாருத்ரம். அறிக மானுடரே, எரிவதெல்லாம் சிவமே. சிவந்தெறிந்த தழலாட்டத்தில் அறியா தொல் தெய்வம் என்று வந்தமைந்த சிறு கருங்கற் சிலை என அவன் நின்றிருந்தான். அங்கிருந்த அனைவர் உணர்வுகளும் மாறிவிட்டிருந்தன. எரிகொள்ளும் கரி என அவன் சுடர்ந்து கொண்டே சென்றான். அவன் விழிகளில் ஆடிய செந்தழல் துளிகளை நோக்கி அவர்கள் அமர்ந்திருந்தனர். அன்னம் அனைத்திலும் அனல் உரைகிறது. வெளியெங்கும் ஒளி என அதுவே நிறைந்துள்ளது. சொல்லில், எண்ணத்தில், சித்தத்தில், துரியத்தில் அதுவே மெய் என்று நின்றுள்ளது. ஆம், அவ்வாறே ஆகுக. அவன் கை கூப்பினான். தீ எரியும் ஒலி மட்டும் அங்கு கேட்டுக்கொண்டிருந்தது. பின்னர் ஊர் தலைவர், இவர் எங்கனம் இதையெல்லாம் கற்றார்? ஒலியனு கூட பிழைக்காத முழுமை இச்சொல்லில் எப்படி கைவந்தது என்றார். நான் அறியேன் தலைவரே, இவனை நான் வளர்க்கவே இல்லை என்றான் கிருதன். சண்டன். வேளிரே, ஒன்றுணர்க. கற்றுத்தேரும் சொல் ஒருபோதும் மெய்மையை சென்றடைவதில்லை. அது ஒரு ஒப்பந்தம் மட்டுமே. கற்பித்தவர்களுக்கும் கற்றவர்களுக்கும் நடுவே ஒரு படைக்கலம் வைப்பு, ஒரு நிகர்நிலை ஒப்பு. அழியா மெய்ச்சொல் கல்லில் அனலென எழ வேண்டும். அது கற்பதற்கேதுமில்லை. ஒலிகளையும் ஒப்புமைகளையும் மட்டுமே அது இங்கிருந்து பெற்றுக்கொள்கிறது என்றான். இவர் சொன்னவை முன்னரே மகாருத்ர பிரபாவம் என்னும் நூலில் உள்ளவை என்றான் சுமந்து. ஆனால் மேலும் கூறிய சொற்களில் இவரிடமிருந்து அவை வெளிப்படுகின்றன. அந்நூலை கற்று தேர்ந்து தன் சொல்லென ஆக்கி அளிக்கும் ஆசிரியர் போல் இருக்கிறார் உக்ரன். அந்த சிறிய குருவி தன் அலகால் தொட்டு பாறைகளை உருகச் செய்துவிடும் என்றான். அவன் சொன்னதென்ன என்று அறியாமல் தலைவர் திகைப்புடன் திரும்பி நோக்கினார். அதன் குரல் கூறியது. சிக்கி முக்கி கல் உரசும் ஒலி கொண்டது என்று அவன் கைகளை அசைத்தான். சிறுவர்களுக்குரிய வகையில் சிறு நெஞ்சு விம்ம கைகளை அசைத்து சிவ் 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 என்றான். ஊர் தலைவர் பெருமூச்சுடன், ஆம், நாம் அறிந்தது சற்றே என்றார். குடி மூத்தவர் ஒருவர், இளைய சூதர் முதற் சிவம் வெளியில் எழுந்த கதையை சொல்லட்டும். இன்றிரவு நாம் அனலுரு கொண்டு எழுந்த அவன் காலடியில் அமர்ந்திருக்கிறோம் என்றார். ஆம், தன்னை இவர் சொல்ல வேண்டுமென அதுவே முடிவு செய்துள்ளது போலும் என்றார் ஊர் தலைவர் கைகூப்பி பணிந்து. நான் வேண்டுமென்றால் சிவபுராணத்திலிருந்து அக்கதையை சொல்கிறேன். நான் அதை பல மேடைகளில் பாடியதுண்டு என்றான் கிருதன். ஊர் தலைவர் திரும்பி பார்த்த பின் மறுமொழி ஏதும் சொல்லாமல் நோக்கை விலக்கி கொண்டார். சண்டன் குனிந்து உக்ரனை தூக்கி அங்கிருந்த மரத்தாலான சிறிய பீடத்தின் மேல் நிறுத்தினான்.
தன் முழவை எடுத்து அவன் கைகளில் கொடுத்தான். எழுக சொல் என்றான். உக்ரன் அந்த முழவை திரும்பி திரும்பி பார்த்த பின், இது எனக்கா என்றான். ஆம் என்றான் சண்டன். நானே வைத்துக்கொள்ளலாமா என்றான். ஆம், வைத்துக்கொள் என்றான் சண்டன் புன்னகையுடன். கேட்டாலும் தரமாட்டேன் என்று உக்ரன் தலையை சரித்து புருவம் சுளித்து சொன்னான். உன்னுடையதேதான் இது, போதுமா? அவன் அதன் தோற்பரப்பை கையால் வருடியபடி, மென்மையாக உள்ளது என்றான். பின்பு நிமிர்ந்து, அழுதாலும் தரமாட்டேன் என்றான். சண்டன் சிரித்து, வேண்டாம் என்றான். என் முழவு இதைவிட பெரியது. ஆனால் அவர் அதை நான் தொடுவதற்கே விடமாட்டார். நான் அதை ஒரு முறை முள் வைத்து கிழித்து விட்டேன் என்று அவன் சொன்னான். ஆனால் இதை கிழிக்க மாட்டேன். அவன் முகம் புன்னகையில் மலர்ந்தது. ஏனென்றால் இது என்னுடையது. நான் எவரிடமும் இதை கொடுக்க மாட்டேன். அதன் மேல் கைகளால் வருடிக்கொண்டே இருந்தான். அவன் உள்ளம் அந்த அசைவில் தெரிந்தது. முழவு மீட்ட கற்றுள்ளாயா என்றான் பைலன். இல்லை, ஆனால் நான் அனைத்து பொருட்களையும் தாளமாக்குவேன் என்றான் அவன். அவன் கைகள் அசைய அசைய உடல் மயக்கு கொண்டது. விழி இமைகள் துயிலில் என தளர்ந்தன. அவனுடையதா என்று ஐயுறச் செய்யும் குரலில் அவன் மெல்ல முனகினான். வண்டு முரல்வது போல ஓநாய்க்குட்டியின் முனகல் என அது ஆகியது. பின்பு புலிக்குருளையின் உருமுலை போல அவன் மையச் சுருதியை பற்றிவிட்டான் என சண்டன் புரிந்து கொண்டான். சுட்டு விரல் சீறி கொத்தும் நாகக்குழவி என முழவை தொட்டு சென்றது. அம்மெல்லிய ஒலிக்கேற்ப அவன் உடலே முழவு தோல் என அசைந்தது. முழவென்று ஆகி ஒருவன் முழவு மீட்டுவதை அப்போதுதான் பார்க்கிறோம் என சண்டன் எண்ணிக்கொண்டான். சிவமேயாம் என்று உக்ரன் சொன்னான். விரல் துடித்து எழ விசை கொண்ட தாளத்துடன் இசைந்து சிவமேயாம் என்றான். மேலும் உரத்து வெடித்தெழுந்தது அச்சொல். ஆம், சிவமேயாம். கிராதம் 67வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.